பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோனா 2வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்பதாக. மாயையை கைவிடுங்கள் அல்லது கிருபையை இழந்து விடுவீர்கள். ஃபர்சேக் வேனிட்டிஸ் ஆர் ஃபர்ஃபீட் கிரேஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். மாயையை பின்பற்றி கிருபையை இழந்து போன கர்த்தருடைய ஜனங்கள் அநேகர் உண்டு. தேவனை தவிர்த்து தங்களுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வம், பிரபலம் போன்ற மாயையான காரியங்களின் மேல் நம்பிக்கையை வைக்கிறவர்கள் தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற மேலான கிருபையை போக்கடிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். தேவனுடைய இடத்தில் வேறு எந்த காரியங்களை வைத்து நீங்கள் அவைகளை முக்கியப்படுத்தினால் அவைகள் விக்கிரக ஆராதனையாகி மாயைக்கு ஒப்பாய் மாறிவிடுகிறது. ஆகையால் உலக காரியங்களை பற்றி கொண்டு தேவனுடைய கிருபையை இழந்து விடாதிருங்கள். யோனா தேவனிடமிருந்து விலகி ஓடி கடல் கொந்தளிப்புக்கு காரணமாகி கடைசியில் மீனின் வயிற்றில் 3 நாட்கள் காணப்பட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கரை சேர்ந்தவன். அதை குறித்து அவன் கூறும்போது, தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றேக்கும் என்னை அடைக்கிறதாயிருந்தது, என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது என்று கூறினான். கர்த்தர் ஒருவரே ரட்சிக்கிறவர் என்பதை உணர்ந்து தன்னுடைய சொந்த வழிகளில் நம்பிக்கையை வைப்பது மாயையான விக்கிரக ஆராதனை என்பதை புரிந்து கொண்டான். ஆகையால் தான் தாவீதும், வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன் என்று சங்கீதம் 31:6 கூறினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் மாயையை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட்டால் உங்கள் மேல் கர்த்தர் கொண்ட கிருபையை இழந்து விடுவீர்கள். கண்கள் இச்சித்ததை ஒன்றும் விட்டு வைக்காத சாலமன் ஞானி பிரசங்கி புத்தகத்தை எழுதும்போது மாயை என்ற வார்த்தையை 40 முறைக்கு மேல் எழுதுகிறான். அதுபோல சூரியனுக்கு கீழே என்ற வார்த்தையானது சுமார் 28 முறை வருகிறது. அதாவது சூரியனுக்கு கீழே காணப்படுகிற அநேக காரியங்களை மாயைக்கு ஒப்பாய் காணப்படுகிறது என்றான். மனுஷனுடைய ஞானம், புத்தி, யுக்தி, பிரயாசம், ஐஸ்வர்யம், செல்வம், பணம் எல்லாம் மாயை என்று எழுதினான். இவையெல்லாம் அக்கினிக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இப்படிப்பட்டவற்றின் மேல் நோக்கமாயிருந்து காலத்தையும் நேரத்தையும் விரயமாக்கி தேவனுடைய சமூகத்தை இழந்து தேவனை விட்டு விலகுகிறவர்களாய் ஒரு நாளும் காணப்படாதிருங்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் விருதாவாக்குகிறவர்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள். உங்களை தெரிந்தெடுத்து ரட்சித்து ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிற தேவனுடைய கிருபைக்கு பாத்திரவான்களாய் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அப்போது கிருபையின் மேல் கிருபை பெற்று உயர்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் வீணான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்களாய் காணப்படாதபடி உம்மையே அண்டிக் கொண்டு உம்முடைய கிருபையை சார்ந்து வாழ்கிறவர்களாய் காணப்படுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உலகம், மாம்சம், பிசாசு காட்டுகிற பகட்டான காரியங்களை நம்பி உம்முடைய மேலான கிருபையை நாங்கள் போக்கடித்து விடாதபடிக்கு கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்தருளுவீராக. தகுதியில்லாத எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபையின் மேன்மையை நினைத்து அனுதினமும் உமக்கு நன்றி செலுத்துகிற பாத்திரங்களாய் உம்மை சார்ந்து ஜீவிக்க கர்த்தர் துணை செய்வீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சித்தியை கட்டளையிடும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகளை கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.